மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்ல ஆட்சியில் பணகுடி பேரூராட்சி பகுதியில் 504 அடுக்குமாடி குடியிருப்புகளும், பணகுடி பேரூராட்சி பகுதியில் 468 அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டி முடிப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று முடிவடையும் நிலையில் இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தில் 75% நிதியை தமிழக அரசும் 15% நிதியை ஒன்றிய அரசும் மீதி நிதியை பயனாளிகளும் தர இருக்கின்றார்கள். பயனாளிகளால் குடியிருக்கின்ற அவர்களுக்கு வீடு வழங்குவதற்கு அந்த முதல் கட்டம் அவர்கள் பங்களிப்பை கொடுக்க முடியாதவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அதிகாரி, நான், நம்முடைய ஐஓபி வங்கியினுடைய லீட் பேங்க் மேனேஜர் இணைந்து பேசி நீங்கள் அவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை, வீடு ஒதுக்கீடு ஆணை வழங்கினால் அதை பரிசீலனை செய்து அவர்களுக்கு நாங்கள் வங்கி கடன் அவர்கள் பங்களிப்பை நாங்கள் கொடுத்து விடுவோம். இஎம்ஐ மாதம் மாதம் அதன் மூலம் அவர்களிடம் குறைந்த வட்டியில் அவற்றை பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் உறுதி அளித்ததின் அடிப்படையில் தற்போது நம்முடைய தற்காலிக வீடு ஒதுக்கீடு ஆணை இன்று பணகுடியிலும் வள்ளியூரிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 100% தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். ஒரு லிஸ்ட் தந்திருக்காங்க. நம்முடைய வருவாய்த்துறை மூலம் அவர்கள் ஆய்வு செய்த போது கூட அவரிடம் நிலம் இருப்பதை மறைத்திருந்தாலும் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் ரத்து தான் செய்யப்படும். ஆகவே இந்த அரிய வாய்ப்பை தந்த முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அவர்கள் பங்களிப்பாக கட்ட வேண்டிய பணத்திற்கு வங்கிக் கடன் தருவதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த ஐஓபி வங்கியினுடைய மன்ற கூடதை வச்சுக்கிட்டு அவரு பெரிய மெத்த மேதாவி கணங்கா ஏழைக்கு கொடுக்கறத கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இது இந்த அரசு அவரை மாதிரி அவர் படத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி அதை விஜய் அனுமதிக்கிறது மாதிரி நம்ம அனுமதிக்க முடியாது. இது சாமானிய மக்கள், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிக்கு எந்த பரிந்துரையும் கிடையாது. தகுதியான அனைவருக்கும் 1 ரூபாய் கூட அவர்களிடமிருந்து கையூட்டு பெறாமல் 100% 1,31,00,000 பேருக்கும் கொடுக்கிறோம். நீங்க யாராவது ஒரு ஆளு 5000 ரூபாய் கொடுத்தல இந்த கட்சிக்காரங்க 1 ரூபாயை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க, யாருமே. அப்ப இந்த அரசு ஏழைகளுக்கு மீது விடுங்க. ஒதுக்கி தள்ளுங்க. வேற கேள்வி
இந்தி கத்துக்கிறது வந்து முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வந்து வெங்கையா சொல்லியிருக்காரு. ஆட்கள் பெரிய அளவுக்கு இந்தி கத்துக்கணும் அவசியம். அந்த பெரிய ஆட்கள் 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் பணிக்கு வந்திருக்காங்க. அந்த இந்தி தெரிஞ்ச பெரிய ஆட்கள் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா பணிகளுக்கும் இந்தி படித்த மாநிலத்தில் அவங்களுக்கு வேலை கொடுக்கல, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இப்படி வீடு கொடுக்கல, அவங்க தன்னுடைய வாழ்வாதாரமோ அவங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கோ எந்த உத்தரவாதமும் அந்த இந்தி பேசுற மாநிலத்தில் இல்லாததுனால இந்தி பேசுகின்ற 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று குடும்பமா பிள்ளைகளையும் படிக்க வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி பேரை தமிழ் பேச ஏற்பாடு செய்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து அது 2 தலைவர்களும் பேசி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு ஒன்றும் அக்கறை. ஏற்கனவே வந்து பாரத மாதாவுக்கு ஜெய் அப்படின்னு பாரத பிரதமர் முழங்குவாங்க. பாரத மாதாவை அமெரிக்காவில் அடகு வச்சாச்சு ட்ரம்ப் கிட்ட. ட்ரம்ப் தான் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரியாட்டு பேசுறாரு. நம்முடைய இந்திய பிரதமர் எங்க என்ன வாங்கணும் அப்படிங்கறத, எங்க பெட்ரோல் வாங்கணும், டீசல் வாங்கணும், கச்சா எண்ணெய் வாங்கணும், யாரு நிர்மாணம் செய்கிறார்? ட்ரம்ப் தான் சொல்றாரு. நீ ரஷ்யால வாங்காத, ஈரான்ல வாங்காத, நீ வெனிசுலாவில் வாங்கு. யார் சொல்றா? ட்ரம்ப் சொல்றாரு. இதை விட இந்தியாவுக்கும் அவமானம் கிடையாது, பாரத பிரதமருக்கும் அவமானம் கிடையாது. இப்படி அவமானத்தை மறைக்க எதெல்லாமோ பாட சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? என்னைக்கு பாடினாங்க இத? அதனால அவங்க மேல இருக்கக்கூடிய அழுக்க கரைய யாரும் பேசக்கூடாதுக்காக இப்படி பண்றாங்க. அதே போல எப்ஸ்டீன் ஃபைல் மிகப்பெரிய அளவில் நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் வெட்கி தலை குனிஞ்சு இருக்காங்க. அதனால்தான் பார்லிமெண்ட்டுக்கே வரலையா. குடியரசுத் தலைவர் வாழ்த்து அளித்த அந்த உரைக்கு நன்றி சொல்லும் தீர்மானம் நிறைவேற்றிய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவங்க அவ்வளவு பேரும் அவங்களுக்கு எந்த பண கஷ்டமும் வரக்கூடாதுன்னா வங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுவே ஒரு 1000 பேருக்கு இன்னைக்கு நம்ம வீடு கொடுக்கோம், வீடு இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மோடி மஸ்தான் வேலையெல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு தான் கற்பிடணும், தேர்தல் நேரத்தில் இது ஏமாற்ற வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாரத பிரதமர் பீகாருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, அதே போல இந்த 1,31,00,000 பேருக்கும் 10,000 ரூபாய் பாரத பிரதமர் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட வேண்டியதுன்னு. நன்றி, வணக்கம்.